என்ன சிங்காரம் செமையாக செஞ்சுட்ட போல. என்னடா சிங்காரம்னு சொல்ல பார்க்குறீங்களா? சாம்சங்காக சொல்கிறேன். சாம்சங் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மொபைல், ரொம்ப நாள் கழிச்சுன்னா அவங்களோட எம் சீரிஸில் வந்து M51 வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நல்லா லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட, நல்ல சூப்பரான ஒரு பேட்டரியோட, நல்ல கேமராவோட, நல்ல ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து ஒரு ஸ்னாப்ட்ராகன், அதாவது சிப்செட்டோட வந்திருக்கு. அவங்களோட எப்பவுமே ரெகுலராக கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் சிப், அந்த சிப்செட்டோட வராமல் வந்து ஒரு நல்ல ஸ்னாப்ட்ராகன் செட்டோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் வந்து ஒரு நல்ல பிரைஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலோட ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்பெசிஃபிகேஷன், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எப்படி இருக்குது, அதாவது சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஒர்த்லையான்னு சொல்லி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது அவங்க சொன்ன மாதிரி வந்து சாம்சங் வந்து சிறப்பான தரமான சம்பவம் வந்து செஞ்சுட்டாங்க. சாம்சங்கோட M51 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து அதாவது டிசைன் டிஸ்பிளே வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இந்த மொபைல் வந்து எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவங்களோட M சீரிஸில் வந்து ஒரு நல்ல மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும், அதாவது பட்ஜெட் செக்மெண்ட் இல்லைனாக்கோ அதிகமாக இருந்தாலும் ஒரு நல்ல மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது நிறைய பிராண்டஸ்லாம் வந்து பண்ண மொபைல், அதாவது ஒரு எப்படி சொல்ற ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு பேரை மாற்றி வந்து கொண்டு வராங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்து வரும்போது இந்த மொபைல், அதாவது இந்த பிராண்ட் வந்து எனக்கு சாம்சங் வந்து இந்த பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த சாம்சங்கோட M51 டிசைன் டிஸ்பிளே, அதாவது டிசைன் பார்க்கல வந்து பின்னாடி வந்து கேமரா வந்து பார்த்தா ரெக்டாங்குலர் கட் அவுட்ல குவாட் கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தா வந்து இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டிசைன் பார்த்தா வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாசி பினிஷா பிரீமியம் லுக்கா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சைஸ் பார்த்தா வந்து சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தா வந்து 6.7 இன்ச் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா மொபைலும் வந்து ஃபுல் ஹெச்டி IPS LCD பேனலே பார்த்துட்டு இருப்போம். ஆனால் எப்பவுமே வந்து சாம்சங் வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. சாம்சங் தரப்புல எப்பவுமே வந்து AMOLED டிஸ்பிளே வந்து நம்ம கொடுத்துருவாங்க. இப்போ வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட சப்போர்ட் பண்ணுறது, ஸ்மூத்தாக சப்போர்ட் பண்ணுறது வந்து 60 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இந்த மொபைல் வந்து டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெடிகேட்டட் மைக்ரோ SD ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட கேமரா செக்ஷனுக்கு வருவோம். அது கேமரா செக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தா வந்து 64 MP கொண்ட பிரைமரி கேமரா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெக்டாங்குலர் கட் அவுட்ல குவாட் கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 MP கொண்ட ஒரு பிரைமரி மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 12 MP கொண்ட அதை சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 MP கொண்ட மேக்ரோவும் 5 MP கொண்ட டெப்த். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது வந்து 5 MP மேக்ரோ அண்ட் டெப்த். ஏகப்பட்ட மொபைல் வந்து நம்ம 2 MP கேள்விப்பட்டு காது வந்து அழுத்து போயிருக்கும். இப்போ இந்த மொபைல் வந்து எனக்கு வந்து கேட்கறதுக்கு ஒரு புதுசா இருக்கு. அதாவது ஒரு 5 MP மேக்ரோ 5 MP டெப்த்னு கேட்கறதுக்கு எனக்கு புதுசா இருக்கு. கேமராவில் கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் முன்னாடி பார்த்தா வந்து 32 MP கொண்ட செல்ஃபி கேமரா, அதாவது இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேல வந்து கேமரா சப்போர்ட் பண்றாங்க. 32 MP பிரைமரி மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ராசஸர் வருவோம். ப்ராசஸர்னு பார்த்தா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. எப்போ வந்து சாம்சங் வந்து அவங்களோட எக்ஸினஸோட ப்ராசஸரே போட்டு வந்து தேய்ச்சிட்டு இருப்பாங்க, தெரிஞ்சு ரெக்கார்ட் மாதிரி தேய்ச்சிட்டே இருப்பாங்க. இந்த மொபைலும் அதே மாதிரி லான்ச் ஆயிருமான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அவங்க சூப்பராக ஒரு மரணடி வந்து கொடுத்தாங்க. கம்பேக்காக இருக்கலாம் அல்லது சிறப்பான தரமான சம்பவம் மாதிரி ஸ்னாப்டிராகன் தரப்புல வந்து ஸ்னாப்டிராகனோட 730G ப்ராசஸர் கொண்டு கொடுத்துருக்காங்க. இது அருமையான ப்ராசஸர். அவங்களோட எக்ஸினஸ் இல்லாமல் ஸ்னாப்டிராகன் கம்பெனி வந்து கொஞ்சம் தாவி இருக்காங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது இந்த பிரைஸுக்கு வந்து இந்த மொபைலோட ப்ராசஸரும் இந்த யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தா வந்து இருக்கிறதுலேயே இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். அதாவது 7000 mAh, அதாவது நம்ம 5000 mAh பார்த்துருப்போம், 6000 mAh பார்த்துருப்போம். அவங்களே 6000 mAh கொண்டு வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஒரு படி மேலே போய் 7000 mAh மிகப்பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட சார்ஜிங் சப்போர்ட் வந்து நிற்கும். அதாவது ரொம்ப நேரம் கேம் விளையாடலாம், ரொம்ப நேரம் வந்து மூவி பார்க்கலாம், சாங்ஸ் கேட்கலாம், ரொம்ப நேரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். அதாவது எப்படி சொல்லலாம், டே டு லைஃப்ல வந்து நிறைய நேரம் தாங்கும். அதாவது நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது மெயில் செக் பண்ணுறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு, கால்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மொபைல்ஸ் வந்து ரொம்பவே தாங்கும். ஒரு நாள் 1.5 நாள், அதாவது டே டு லைஃப் கால் மட்டும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 நாளே தாங்கும். ஏன்னா 7000 mAh கூட மிகப்பெரிய பேட்டரி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலில் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அதாவது இந்த மொபைலை வந்து பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 7000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்ததுனால இந்த மொபைல் வந்து வேற மொபைல் ஏதாவது பேட்டரி ஏதாவது தீர்ந்து போயிடுச்சுன்னா இந்த மொபைல் இருந்து நம்ம அந்த மொபைலுக்கு கேபிள் குத்தி ரிவர்ஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலோட RAM அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தா வந்து 6GB அண்ட் 8GB வேரியண்டோட 128GB ஸ்டோரேஜோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படியே பார்த்துருவோம். அதாவது 6GB 128GB வந்து பார்த்தா 24,999க்கும், 8GB 128GB வந்து 26,999க்கும் லான்ச் ஆயிருக்காங்க. இந்த மொபைலோட
கலர் வேரியன்ட் பார்த்தா வந்து ப்ளூ அண்ட் பிளாக் 2 கலர்ல வராங்க. ஓவராலாக இந்த மொபைலோட ஃபியூச்சர் பார்த்துருப்போம். இதில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது எதுன்னா ஸ்க்ரீன் சைஸ். ஏற்கனவே வந்து சாம்சங் வந்து அவங்களோட எப்பவுமே சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் கொண்டு வருவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேமராலையும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா வந்து கேரட் பண்ணியிருக்காங்க. அதாவது 5MP கேமரா மேக்ரோம் டெப்த் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் பக்கம் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் ஒரு 7 சீரிஸில் வந்து போயிருக்காங்க. இங்கே எப்போ வந்து எக்ஸ்என்எஸ் போவாங்க. அண்ட் இப்போ இந்த டைம் வந்து ஸ்னாப்ட்ராகன் போனனால இது ஒரு நல்ல விஷயமா தோணுது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா பேட்டரி. இந்த பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட 7000 mAh இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் சாஃப்ட்வேர் சப்போர்ட் பார்த்தா ஆண்ட்ராய்ட் 10 மூலமாக வந்து சப்போர்ட் ஆகுது. சாம்சங்கோட 1 UI 2.5ல வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரப்போகுது. ஃபைனலி இந்த மொபைல் வந்து எப்போ சேலுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி வந்து அஃபிஷியலாக வந்து சேலுக்கு வருது. நீங்கள் வந்து அமேசான் வெப்சைட்ல வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். அதில் வந்து சாம்சங்கோட ஸ்டோர்ல சாம்சங்கோட வெப்சைட்ல வந்து நீங்கள் வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி, அதாவது நம்ம கிட்ட மொபைல்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் சாம்சங் வந்து ரொம்ப நாள் வந்து நான் சொன்ன மாதிரி எம் சீரிஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த M51 வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மொபைல் வந்து இப்போதைக்கு எனக்கு ஒரு 25,000 இருந்துச்சுன்னா இந்த மொபைல் கண்டிப்பாக கண்ணை மூடி நான் வாங்கிடுவேன். இது ஒர்த்துன்னு சொல்லலாம். அதாவது ஏற்கனவே வந்து இதுக்கு போட்டியாக வந்து OnePlus Nord இருக்கு. இப்போ இந்த மொபைல் OnePlus Nordக்கு போட்டியாக வந்து இந்த மொபைல் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து தாறுமாறா வந்து வித்து தீக்கும். ஏன்னா வந்து ஒரு நல்ல மொபைல் சொல்ல, அதாவது ஒரு ஒர்த் டு பைன்னு சொல்லலாம். எப்படின்னா 25,000 கொடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து கேமரா நல்லா இருக்கு. பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு. ப்ராசஸர் பார்த்தா வந்து ஸ்னாப்ட்ராகன் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரீனோட டிஸ்பிளே குவாலிட்டின்னு பார்த்தாலும் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்டது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே வந்து சாம்சங் வந்து அவங்களோட டிஸ்பிளே டிசைனில் கொஞ்சம் கோட்டையெல்லாம் விட மாட்டாங்க. பார்க்கறதுக்கு வந்து ப்ரீமியம் லுக்காக இருக்கு. ஒரு கிளாசி ஃபினிஷ் மேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப்னு வந்து ஏற்கனவே இருக்கிற மாதிரி வந்து ரெக்டாங்கிள் செப்டாக்ல கொடுத்துருக்காங்க. அவங்களோட எப்பவுமே வந்து யூஸ் பண்ணுறதா ஃபேவரட் வந்து இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே பிடிச்சது. அதாவது ஒரு ப்ரைஸ் வந்து 25,000 வந்து செக்மெண்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைல் வந்து நம்பி வாங்கலாம். நானே 25,000 கண்ணை மூடிட்டு வந்து இந்த சாம்சங் M51 வந்து கண்ணை மூடிட்டு நான் வாங்கிடுவேன். அண்ட் இந்த மொபைலோட ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.